வெரி ஹாப்பி. பிரபஞ்சத்துக்கு தேங்க்யூ சொல்றேன் எனக்கு இந்த டாபிக் கொடுத்ததுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி எடுக்க போறேன். எனக்கு பிடித்தமான ஒரு டாபிக். ஏன்னா நான் வந்து எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கேன். ஸோ ஹார்ட் ஹெல்த் நான் தான் எடுக்க போறேன். ஸோ ஹாப்பி ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஹார்ட்டை பார்த்துட்டு எங்கடா இது ஃபிஷ் எல்லாம் காட்டுறீங்க சொல்லி சொன்னா ஃபிஷ்க்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குங்க. அது என்னதுன்னா இப்போ பார்ப்போம். ஸோ நமக்கு ஒமேகா 3 அந்த மாதிரி சொல்றோம். இந்த ஒமேகா 3 வந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சோர்சிங் ஆகும். ஒமேகா 3 கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எங்கேருந்து வரும், என்ன சோர்ஸ், என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா நம்ம ஹர்பல் லைஃப் நமக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. அது வந்து ஃபிஷ்ல இருந்து, சால்மன் ஃபிஷ்ல இருந்து கடல் எல்லைக்குள்ளேயே அதை வந்து கல்ச்சர் பண்ணி நமக்கு அதை வந்து டேப்லெட் ரூபமா கொடுக்குறாங்க. ஸோ அதோட பொட்டன்சினா அதோட தன்மை, அதோட அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் அதுதான். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஒமேகா 3 கிடைக்கிறது பாருங்க. கடல் தரமட்டத்துல இருக்கிற பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்கே இதெல்லாம் இருக்குல்ல, அதை சாப்பிடுறது ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அண்ட் பிளாங்டன்ஸ். பிளாங்டன்ஸ்க்கு மேல இருக்கிறது krill ஆர் கிரஸ்டேஷியன்ஸ். அதுக்கு மேல இருக்கிறது ஹெரிங் ஆர் சால்மன், அண்ட் தென் மெக்கரல், அண்ட் தென் ஃபிஷ், ஷார்க். இதுதான் இந்த கடலோடது கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல நமக்கு வர அற்புதமான அந்த ஒமேகா 3 வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து கிரஸ்டேஷன்ஸ்ல இருந்தும் ஹெரிங் ஃபிஷ், சால்மன் ஃபிஷ்ல இருந்து வருது. ஸோ பேஸ் லெவல்ல இருந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்ட அந்த ஃபர்ஸ்ட் விலங்கு எது இருக்கோ அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏகதேசம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ல இருந்து கிடைக்கிற ஒமேகா 3. ஆனா சூரியன் ஒளி படாத இடத்துல இருந்து வருது. அது சூரியன் ஒளி படாத ஒரு ஃபிஷ்ல இருந்து நமக்கு கிடைக்கிறதுனால அந்த ஒமேகா 3க்கு சத்து ஜாஸ்தி. சரி, இந்த ஒமேகா 3ல நமக்கு என்ன கிடைக்கிறது? மஹபல் லைஃப் லைன் சொல்லி ஒமேகா 3ல நமக்கு கிடைக்கிறது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இக்கோசா பென்டனோயிக் ஆசிட் அண்ட் டொகோசா இக்சனோயிக் ஆசிட். இது வந்து இபிஏ அண்ட் டிஹெச்ஏ சொல்லுவா. அண்ட் ஒமேகா 3 வந்து நம்ம கார்டியோ வாஸ்குலர், நம்ம நரம்பு மண்டலம் அது கட்டமைப்பு சூப்பரா இருக்கணும்னா, அதுல பிளட் ஃப்ளோ ப்ராப்பரா இருக்கணும், ஒரு டைப் ஆஃப் லூபிரிகேஷனும் கொடுக்கறது. அண்ட் ஒமேகா 3 வந்து நமக்கு தேவையான சத்துக்கள் அதுல வந்து கொடுத்து தருது. ட்ரைகிளிசரைட் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, எல்டிஎல் HDL டிஸ்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமா இருப்பான 1 டேப்லெட் 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒமேகா 3 எங்கெல்லாம் கிடைக்கிறது பாருங்க. ஏஎல்ஏ, அல்பா லிப்போயிக் ஆசிட் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா பிளான்ட்ஸ் லைக் சியா சீட்ஸ், வால்நட்ஸ் அண்ட் பிளாக் சீட்ஸ். ஸோ வெஜ்லயும் கிடைக்கிறது நமக்கு ஒமேகா 3, பட் நாட் அப் டு தட் பொட்டன்சி. அந்த லெவலுக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. சால்மன் ஆர் ட்ரவுட், டூனா, சார்டீன்ஸ், மேக்கரல் அண்ட் சம் ஆல்கே இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த ஸ்பிருலினாலாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. இந்த இபிஏ டிஹெச்ஏ வந்து மெயின்லி ஆயிலி ஃபிஷ்ல இருந்து தான் வருது. சரியா? ஏஎல்ஏ, அல்பா லிப்போயிக் ஆசிட் வந்து நமக்கு பிளான்ட் பேஸ்ட் ஃப்ரூட்ஸ்ல லைக் வால்நட்ஸ், சியா சீட்ஸ், லெக்யூம்ஸ், பிளாக் சீட்ஸ், சோயா பீன்ஸ், ஹெம்ப் சீட்ஸ். ஹெம்ப் சீட்ஸ் தான் கஞ்சால இருந்து வருது. ஓகே, அதுக்கு கஞ்சாலாம் சாப்பிட போயிடாதுங்க எல்லாரும். சரியா? அதோட சீட்ஸ்ல இருந்து கசகத்தா சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ கசகத்தா வந்து ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு மூலிகை மாதிரி நமக்கு. ஏஎல்ஏக்கு அல்பா லிப்போயிக் ஆசிட். அல்பா லிப்போயிக் ஆசிட் வந்து ஏஜிங், ஆன்டி ஏஜிங்க்கு அற்புதமா ஒர்க் பண்ணும். ஸோ ஹை கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு கெடுதல், எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு 2 நாள்லயோ 3 நாள்லயோ 4 நாள்லயோ எல்லாம் உருவாகிறது இல்ல. நம்ம ரத்த குழாய்கள்ல இந்த அடைப்பு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வருது. அதனால தான் ரெகுலரா சொல்றது என்னன்னா, பிளட் டெஸ்ட் ரெகுலரா எடுக்கணும் எல்லாருமே. பிளட் டெஸ்ட் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு அல்பா லிப்போயிக், நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்கு என்ன இருக்கு தெரியாம இருந்ததுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. நமக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டியில இந்த கொலஸ்ட்ரால் வந்து பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா பிளட் தான் ஆக்சிஜனோட டிரான்ஸ்போர்ட் ஆகும். அப்போ பிளட் பியூரிஃபை இல்லைன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகலன்னு எப்படி எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ கொலஸ்ட்ரால் பிளாக்கிங் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் ஹெல்த். அண்ட் ஒரு ரோட்ல வந்து நீங்க போறீங்க, நல்ல நம்ம கிரகம்பாக்கம் ரோடே எடுத்துப்போமே. இந்த ரோட்ல போகும்போது 2 பக்கம் ஒரு ட்ரக் நிக்கிறது, ஒரு பக்கம் கார் நிக்குது, நடுவில் எப்படி வண்டி போகும்? இப்போ நாம அன்னைக்கு விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு வந்தோம், ஊந்து 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 தான் வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தோம். என்ன காரணம்னா இதுதான் காரணம், கொலஸ்ட்ரால், டிராபிக் ஜாம். அதுதான் காரணம். ஸோ இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த ஆர்டரிஸ்ல கொழுப்பு போய் படிஞ்சு படிஞ்சு ரத்த குழாய்கள் அடைப்பு கொடுத்து பல பேர் ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் சிவியரான ஸ்ட்ரோக்கு, சிவியரான ஹார்ட் சேலஞ்சஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஒன்னு ரெகுலரா எவ்ரி 3 months 6 monthsக்கு எல்டிஎல் HDL செக் பண்ணிட்டு உங்க கொலஸ்ட்ரால் செக் பண்றது மிக மிக அவசியம். அது 30 வயசு 25 வயசுல இருந்தே இப்போ மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஹை கொலஸ்ட்ரால் வந்து ஒரு சிவியரான ஃபேக்டர் ஃபார் கொரோனரி ஹார்ட் டிசீஸ். நேற்று கூட டாக்டரோட வீடியோ பார்த்திருந்தோம் எங்க கம்யூனிட்டியில. அவரு தான் சொன்னாரு 25 இயர்ஸ்ல இருந்து 20 இயர்ஸ்ல இருந்து காமனா ஸ்பிலான்ஸ்பி வந்து தெரியுது. கொலஸ்ட்ரால் யாருமே பாக்குறது இல்ல. ரத்த பரிசோதனை போய் எடுக்கும்போது பிளட் டெஸ்ட் பண்ணுங்க சொல்லிடுறாங்க. வெறும் ஆர்எச் ஃபேக்டரும் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அது எந்த விதமான பயனும் கொடுக்க போறது இல்ல. ஸோ ஓட் பீட்டா குளுக்கான் நம்ம இந்த கொலஸ்ட்ரால் ரிடக்ஷனுக்கு அற்புதமான ஒர்க் பண்ணிருக்கு. நம்ம இந்த கம்யூனிட்டியில வந்து நிறைய பேர் வந்து ஓட் பீட்டா குளுக்கான் எடுத்திருக்காங்க. இதுக்கு பிறகு பீட்டா ஹார்ட் என்கின்ற ப்ராடக்ட் எடுத்தவங்க தயவு செஞ்சு தன்னோட ரிசல்ட் ஷேர் பண்ணோம். இந்த பீட்டா ஹார்ட் நம்ம கம்பெனி கொடுத்திருக்காங்க, அற்புதமான ப்ராடக்ட். இந்த பீட்டா ஹார்ட்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா, நமக்கு 3 grams ஆஃப் ஓட் பீட்டா குளுக்கான் நமக்கு டெய்லி கிடைக்கிறது. அண்ட் இது ரத்தத்தின் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மியாகிறதுக்கும் ட்ரைகிளிசரைட் லெவல், அதாவது பிளாக் பில்டப் இருக்குல்ல, அதை கிளியர் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது.
அடுத்தது இந்த பீட்டா குளுக்கான் என்ன பண்றதுன்னா இம்யூனிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதுக்கும் ஹெல்ப் பண்றது, வயருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கறது, ஃபைபர் சால்யூவல் ஃபைபர் இதுல கிடைக்கிறது, அண்ட் கிளாஸ் ப்ளோட்டிங் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறவங்க. இன்னைக்கு கிளம்புற கூட யாரும் என்கிட்ட பேசினாங்க, எனக்கு ரொம்ப கேஸ் ஃபார்மேஷன் ஆகுறது, அடிக்கடி எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது, நீ நிச்சயமா ஷேக்ல வந்து பீட்டா குளுக்கான் போட்டு குடிக்கணும், அதாவது நம்ம பீட்டா ஹார்ட் போட்டு குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒன் டைம் டே தான் நீங்க ட்ரை பண்ணலாம். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது, கொலஸ்ட்ரால் ரிடக்ஷன்ல, ட்ரைகிளிசரைட் ரிடக்ஷன்ல ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றது. ஹை பிஎம்ஐல இருக்கவங்க, ஹை பிஎம்ஆர்ல இருக்கிறவங்க ஓட் பீட்டா குளுக்கான் ஃபைபர் எடுத்துனாங்கன்னா பசி அடங்கும், அன்னெசரியா நிறைய சாப்பிட மாட்டோம். சோ நம்ம பீட்டா ஹார்ட் வந்து சால்யூபிள் ஃபைபர் கொண்டது. இதுல ஓட்ல இருக்கிற அவுட்டர் கிரெயின்ஸ்ல இருக்கிற பீட்டா குளுக்கான் ஃபைபர் தான் இதுல வந்து ஒரு மேஜர் தத்துவம். அது டயட்ரி ஃபைபர் கேட்டகரியில 3 கிராம் ஓட் ஃபைபர் நமக்கு கிடைக்கிறது. சோ இது வந்து நோ சுகர், நோ ஸ்வீட்னர், நோ கலர், நோ ஃபிளேவர். அப்ப என்ன ஆகுறது, நமக்கு சாப்பாட்டுல இதுல வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் வெனிலா ஃபிளேவர் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம், ரொட்டி மாவுல ஆட் பண்ணிக்கலாம், சூப்ல ஆட் பண்ணிக்கலாம், பூரியில மாவுல ஆட் பண்ணிக்கலாம், கூட்டு வகைகள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். சிங்கிள் சப்ஷன் எடுத்து இது சாப்பிடும்போது நமக்கு ரிசல்ட், அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது. சோ அடுத்தது வந்து நான் பேச போறது வந்து நம்ம சர்வ ரோக நிவாரணி. இந்த சர்வ ரோக நிவாரணியில இருக்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கம்பெனியில ஃபைண்ட் அவுட் ஆனது. ஒரு நோபல் லாரேட் ஃபவுண்ட் பண்ணிருக்காரு, அது பேரு நைட் ஒர்க்ஸ். இந்த நைட் ஒர்க்ஸ்ல எல் சொல்லி ஒன்று இருக்கு, எல் ஆர்ஜினின், எல் சிட்ருலின். அது வந்து என்னன்னா லிவோ ரொட்டேட்டரி. அதுதான் எப்படின்னா என்னன்னா இது கெமிஸ்ட்ரி டெர்மினாலஜி. இது வந்து புரோட்டீன் மாலிகுல் வந்து எந்த ஒரு பாண்டிங்லயும் இல்லாத ஒரு ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கிற புரோட்டீன் மாலிகுல் தான் எல் சொல்லி போடுறாங்க. அது முன்னாடி லிவோ ரொட்டேட்டரி. இது என்ன பண்றது, நமக்கு அமினோ ஆசிட்ஸோட பிளெண்டை வந்து ஃபார்முலேட் பண்ணி நம்ம பாடிக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கொடுக்கறது. இதுல இன்னொரு ஒரு இது இருக்கு, ஒரு புரோட்டீன் இருக்கு, அது பேரு டாரின் சொல்லி. இந்த டாரின் வந்து எல் டாரின் வந்து ஹார்ட் அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது, நர்வஸ் டிஸ்பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது. அதாவது நம்ம கம்யூனிட்டியில பல பேர் ஃபிட்ஸ் ப்ராப்ளம் வந்திருந்தாங்க, நர்வல் பேக்ரவுண்ட் வந்துருந்தாங்க, ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்துருந்தாங்க, அவங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கொடுத்திருக்கு. ஸோ ஹார்ட் ஃபெயிலியரை காப்பாத்தி ஃபர்தர் ஹார்ட் ஃபெயிலியர் ப்ராப்ளம்ஸ் அந்த விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு நம்ம நைட் ஒர்க்ஸ். ரத்தத்தை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாம ரத்தத்தை ஈஸியா போகக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுக்கறது. ஸோ எல் அர்ஜினின் அமினோ ஆசிட் தட் ஹெல்ப்ஸ் பாடி பில்ட் அ ப்ரோட்டீன். நம்ம உடம்ப ப்ரோட்டீன் பில்ட் பண்றதுக்கு எல் அர்ஜினின்ங்கிற அமினோ ஆசிட் நமக்கு ஹெல்ப் பண்றது. இது எங்கன்னு கிடைக்கிறது, அகைன் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் லைக் ஃபிஷ், ரெட் மீட், பவுல்ட்ரி கிரெயின்ஸ் அண்ட் பீன்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். சரி, இதுல இருந்து தான் கிடைக்கிறது நமக்கு. சோ இதுல எல்லாம் ஆட் பண்ண இருக்கிற ப்ராடக்ட் தான் எல் அர்ஜினின் கொண்டது. நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை வந்து சீரமைச்சு நல்லபடியா ரத்த ஓட்டத்துக்கு ஹெல்ப் பண்றது நம்ம நைட் ஒர்க்ஸ். நைட் ஒர்க்ஸோட இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பேக்ட்ராப் என்னன்னா, அதோட ஃபவுண்டர் லூயி இக்னாரோ, அவர் ஒரு நோபல் லாரியட். அவர் வந்து ரத்தத்துல நைட்ரிக் ஆக்சைடு பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சு நைட்ரிக் ஆக்சைடோட பிளட்ல என்ன இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. சோ அவர் நம்ம பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ணி, இது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து ஹெர்பல் லைஃப் லைன் ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு அவரு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சிருக்காரு. சோ அவர் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லயும் நம்ம போர்ட்லயே இருக்கிறதுனால அவரோட அங்கீகாரம் இந்த ப்ராடக்ட்டுக்கு பெற்றிருக்கு. இந்த ப்ராடக்ட் அவரால் சர்டிஃபை செய்யப்பட்டதுனால இது ஒரு அற்புதமான நோபல் லாரியட் டிசைன்டு ப்ராடக்ட். சரியா? அண்ட் இதுல வந்து என்னன்னா, நமக்கு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு இதுல அடிஷனலா ஃபாலிக் ஆசிட், விட்டமின் சி அண்ட் இ. லேடிஸ் பிரெக்னன்சி டைம்ல இருக்கிறவங்க, போஸ்ட் பிரெக்னன்சில இருக்கிறவங்க கட்டாயமா இதை எடுத்துக்கலாம். அவங்களோட ஃபால்வைட் ரிக்வயர்மெண்ட், ஃபோலிக் ஆசிட் ரிக்வயர்மெண்ட் இது பூர்த்தி பண்ணும். இது பயங்கரமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது ரத்தத்துல இருக்கிற அசுதிகளை கிளியர் பண்றதுக்கு உண்டான ஹெல்ப் பண்றது அண்ட் நிறைய விட்டமின்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ நைட் ஒர்க்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப் சேவர். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு 2 people ஷேர் பண்ணுங்க. பீட்டா குளுக்கான் எடுத்த பிறகு, ஓட் பீட்டா ஹார்ட் எடுத்த பிறகு யாருக்காவது கொலஸ்ட்ரால்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு? மேம் சொல்லுங்க. ஹாப்பி ஆஃப்டர்நூன் சார். சார் நான் இந்த நீங்க சொல்ற அந்த 3 ப்ராடக்ட்டுமே நான் வந்து எடுத்திருக்கேன் சார். நானு லைஃப் லைன், பீட்டா ஹார்ட், நைட் ஒர்க்ஸ். இது எடுத்ததுனால என்னன்னாக்கா, எனக்கு நைட்ல அந்த தூக்கம் வராம இருந்தது முன்னாடி. இப்ப வந்து நல்லா தூக்கம் வருது சார் எனக்கு. அந்த நீங்க சொல்ற அந்த எல்டிஎல் அந்த இதெல்லாம் கூட எனக்கு கம்மியா இருக்குது சார். எனக்கு ஹெச்டிஎல் அந்த இதுல கூட அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் அண்ட் அந்த பிபிக்கான டேப்லெட் சுத்தமா போடுறது கிடையாது சார். நான் நீங்க உங்க டாக்டர்ட்ட கேட்டு இல்ல சிவசங்கரி மேம் கேட்டுட்டு தான் பண்ணா, நீங்களா டிசைட் பண்ணி? இல்ல சார், மேம் கிட்ட பார்த்து தான் சார் பண்ணேன். மேம் 1 on 1 என்ன வந்து என்னோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணாங்க. குட் மேம், வெரி குட் மேம். பிரபா மேம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க ப்ளீஸ். வெரி குட். எஸ் சார், குட் ஈவினிங் சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த நைட் ஒர்க்ஸ், பீட்டா ஹார்ட் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். நான் ஹெர்பல் லைஃப் லைன். எனக்குமே கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருந்தது, அதனால தான் பிபி சுகர் ரெண்டுமே இருந்தது. ரெண்டாவது அந்த எனக்கு வந்து அந்த கொரட்டை சவுண்டும் இருந்திருக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரியாது, அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அந்த நைட் ஒர்க்லாம் எடுக்கும்போது அது எல்லாமே சால்வ் ஆயிருக்கு, எனக்கு சூப்பரா சரியாயிடுச்சு. ஸோ சுகர் பிபில தான் நான் வெளில வந்துட்டேன் ஆக்சுவலா 3 monthsலயே. கோச்சுக்கு கிராட்டிடியூட் சொல்றேன்.
20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஹார்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நைட் ஒர்க்ஸ் எடுத்துக்கணும். நைட் ஒர்க்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் சேவர். ஏன்னா இன்னைக்கு பல விதமான ஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி ஜாப்ல, டெய்லி ஒர்க்ல, டெய்லி ரொட்டீன்ல. ஸோ நைட் ஒர்க்ஸ் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுவிக்கப்படுறோம், நல்லபடியா ஹாப்பியா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா. ஸோ அகைன் பேக் டு எம்சி. அண்ட் அடுத்த டாபிக் வந்து டைஜஸ்டிவ் ஹெல்த். நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு அனிதா மேம் இப்பதான் திருப்பி உள்ள வந்திருக்காங்க போல. ஹாப்பி வெல்கம் அனிதா மேம். இன்னைக்கு டாபிக் டைஜஸ்டிவ் ஹெல்த் அவங்க பிரசென்ட் பண்ண போறாங்க. ஹாப்பி ஹாப்பி கேக்குதுங்களா சார்? எஸ் மேம். ஹாப்பி ஈவினிங். வெல்கம் மேம், வெல்கம். என்னோட பேர் அனிதா கோபி. நான் Happy ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட பிஃபோர் ஆஃப்டர் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே. என்னோட பேர் அனிதா கோபி. எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த ஃபேமிலிக்கு எதுக்குன்னு வந்தேன்னா வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன். வெயிட் லாஸ் எதுக்கு பண்ணோம்னா நீ பெயின் ஜாஸ்தியா இருந்தது. அந்த டைம்ல என்னோட கோச் மூலியமா இந்த உணவை எடுக்க ஆரம்பிச்சேன். 1 மாசத்துல 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னோட நீ பெயின்ல இருந்து நான் வெளியே வந்தேன். 4 மாசத்துல 22 கிலோ நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு இருந்த எல்லா பிரச்சனைல இருந்து வெளியே வந்தேன். அது மட்டும் இல்ல, என்னோட ஹஸ்பண்டும் வந்து என்னைய பார்த்து வந்தாங்க 1 மந்த்ல. அவங்களும் வந்து ஒரு 16 kg வெயிட் லாஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு கல்யாணம் நாள்ல இருந்து கொரட்டை இருக்கும். இது எடுத்த ஒரு ஃபியூ டேஸ்லயே வந்து அந்த கொரட்டை சத்துல இருந்து வெளியே வந்தாரு. அது இல்லாம வந்து நிறைய ஃபேட்டு, நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டு சூப்பரா மாறினாங்க. நாங்க 2 பேர் மட்டும் இல்லாம எங்களோட குழந்தைங்க 2 பேரும், என் பாப்பாக்கு வந்து மந்த்லி சைக்கிள் இஷ்யூஸ் இருந்தது. அதுல இருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஒரு 9 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பையன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு 10th படிக்கிற வரைக்கும் அவங்க ஹைட் வளராமே இருந்தாங்க. இந்த உணவு பழக்கத்துல வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து அவங்க வளர ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இப்ப பாக்குற போது அவங்க நல்ல ஹைட்டா வந்திருக்காங்க. இது மாதிரி நாங்க குடும்பத்தோட நாங்க எடுத்தது மூலியமா ரொம்ப ஹெல்த்தியாவும் ரொம்ப ஹாப்பியாவும் நாங்க இருக்கோம். சூப்பர் மேம், சூப்பர். சரி, ரைடு ஸ்டாப் பண்ணுவோம். பண்ணிட்டு அடுத்தது ஷேர் பண்ணுமா சார்? ஆமா, ஸ்டாப் பண்ணி தான் பண்ணோம் மேம். ஓகே. இப்போ சொன்னாரு இல்லையா சார் வந்து கட் ஹெல்த்தை பத்தி பேசுறது அனிதா மேம் சொல்லிட்டு, இப்போ வந்து ரைட் இஷ்யூ கேக்குதுங்க. மேடம் ஒரு செகண்ட், இந்த எனேபிள் எடிட்டிங் கிளிக் பண்ணுங்க. எனேபிள் எடிட்டிங் கிளிக் பண்ணுங்க. 16 சார். மேல பாருங்க, மேல டாப்ல ரெட்ல இருக்குல்ல, ரெட்ல ஓகே. எடிட்டிங். சரி, இது 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 பாருங்க, தெரியுதா? சர்க்கிள் நீங்க பண்ணுங்க. சார் சர்க்கிள் ஓகேவா? இல்ல பரவாயில்ல மேம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, வெரி குட். இப்போ பாத்தீங்கன்னா கட் ஹெல்த்தை பத்தி பேச போறோம். இப்போ என்ன அப்படின்னா சார் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இது பேச வராங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம எப்படி நினைச்சிருக்கோம் அப்படின்னா கட்டுனா என்னது, யாரா சொல்லுங்க. வாயிலேருந்து எடுத்து ஆசன வாய் வரல இருக்கிற ஏரியா பேரு கட்டு. ஓகே. அப்போ வந்து இப்போ நான் இன்னொன்னு கேக்குறேன், இதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. வயிறு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்கும். சூப்பர். அதுதான் நான் கேட்க வந்தேன். வயிறு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்கும். அப்போ நம்ம வயிறை வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து சூப்பரா வச்சுக்கலாம் சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வந்து எதுவா இருந்தாலும் நம்ம உணவுல இருந்து தான் எடுக்கிறோம். உணவு தானே அடிப்படை. அந்த உணவுல இருந்து நம்ம என்னெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும், அதுதான் நம்மளுக்கு தேவையானது. அப்ப நார்ச்சத்து பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா உணவுப் பொருள்ல. இப்போ நார்ச்சத்து பாத்தீங்கன்னா 2 வகையா நம்மளுக்கு ரெண்டு வகை இருக்கு. கரையக்கூடிய நார்ச்சத்துனா நம்ம சாப்பிடுற உணவு கரைஞ்சி கழிவா வெளியே போறது. கரையாத நார்ச்சத்து எப்படின்னா அப்படியே வந்து கரையாம கழிவு மூலியமா வெளியே போறது. இப்படிதான் வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து பயன்படுது. அப்போ நம்ம உணவுல கிடைக்கிற பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கம்பு, சோயாபீனு, பருப்பு, கோதுமை, இதுல வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து எல்லாம் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சோயாபீன் வந்து ஒரு 100 கிராம் சோயாபீன் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 23 கிராம் வந்து டோட்டல் ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்குதுங்களா? அதுல வந்து கரையிற நார்ச்சத்து பாத்தீங்கன்னா 17.9 கிராம் இருக்கு. அதே மாதிரி 5.1 கிராம் வந்து கரையிற நார்ச்சத்து இருக்கு. இது எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து செரிமானத்துக்கும் நம்மளோட கட்டை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரிதான் நம்மளோட பருப்புலையும் சரி, நம்மளோட கோதுமையும் சரி, நம்மளோட கம்பளும் சரி, இப்படிதான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு போதிய அளவு கிடைக்குதா
கிடைக்குதானா இல்ல. நம்மளோட ஹெர்பலைஃப் கம்பெனில நம்மளுக்கு வந்து 2 ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஆக்டிவேட்டட் ஃபைபர் ஃபார்ம்லயும் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்லயும் கொடுத்துருக்காங்க. அதாவது டேப்லெட் ஃபார்மாவும் கொடுத்துருக்காங்க, பவுடர் ஃபார்மாவும் கொடுத்துருக்காங்க. இப்ப டேப்லெட் ஃபார்ம்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா சாலிபல் இன்சாலிபல் ஃபைபர் வந்து 5 கிராம்ஸ் கிடைக்குது. இது வந்து கேலரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப்புக்கு 12.8 கிராம் வந்து கேலரிஸ் கிடைக்குது. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூப் வந்து 240 ml தண்ணியில எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு மார்னிங் எடுக்கிற ஷேக்ல, கூலான ஷேக்லயும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நம்மளோட சூப்பரான டர்போலையும் எடுக்கலாம். இப்படி எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம செரிமானத்தை தூண்டுது, அது இல்லாம செரிக்காத விஷயங்களை செரிக்க சப்போர்ட் பண்ணுது, செரிக்காத செரிமானம் ஆகாத விஷயத்த அப்படியே கழிவா வெளியே எடுத்துன்னு போறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கொழுப்பால கரைக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து இது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேப்சூல் ஃபார்ம், இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல வருது. அது வந்து 90 டேப்லெட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு 3 விதமா ஒரு மாசத்துக்கு நம்ம எடுப்போம். ஒரு நாளைக்கு இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம இது எடுக்கிறோம். இதோட பலன் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். செரிக்காத நம்ம செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பசி இல்லாத டைம்ல நம்ம பசியை தூண்டுறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. வெயிட் லாஸ் சமயத்துல நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது நம்ம பாக்குற போறோம் அப்படின்னா, அதே மாதிரி நம்மளோட கட்டுக்கு இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆலு கான்சன்ட்ரேட். ஆலு கான்சன்ட்ரேட் நம்ம கட்டுல வந்து சிறுகுடல் இருக்கு இல்லையா, அதுல வந்து விலா இருக்கும். விலா வந்து இப்படிதான் இருக்கும். நம்மளோட உணவுகள்ல வந்து இந்த விலா வழியா தான் பயணம் பண்ணும். அந்த விலாவை வந்து சூப்பரா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆலு கான்சன்ட்ரேட் சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்புறம் வந்து அப்ளாஸ் நிறைய கொடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அமைதியா இருக்கீங்க. அஃப்ரெஷ் எடுத்தீங்களா எல்லாரும்? எஸ் மேம். எடுத்தீங்களா? சூப்பர். ஆக்சுவலி மேம் உங்க மட்டும்தான் வந்து நல்ல எனர்ஜிக்கா இருக்காரு. ஏன்னா அவர் எம்சியா இருக்கிறதாலே என்னன்னு தெரியல, எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டா இருக்காரு. அதே மாதிரி நான் கொஸ்டின் பண்ணும்போது நீங்களா ஆன்சர் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? இப்போ ஆலு கான்சன்ட்ரேட் பத்தி நான் பேசுறேன். உங்க பேஸ் தெரியாதனால எங்களுக்கு எனர்ஜி டவுனா இருக்கு. ஓ, நான் ஆன் பண்ணி தான் மொபைல்ல இருந்து பண்ணும்போது அது வந்து உங்க பேஸ் தெரியாது. டேட்டா ஷேர். எனிவே நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கோ அஹெட். சரி, ஓகே. ஆனா நான் ஆன்ல தான் வச்சிருக்கேன். இதுல எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல, அதனால ஆஃப்ல இருக்கு. இது மொபைல் இல்ல சார், லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்கேன். ஏன்னா மொபைலும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். பிரசன்ட் பண்ணுங்க மேம், பிரசன்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலு பிளஸ். ஆலு பிளஸ் வந்து இது வந்து கேப்சூல் ஃபார்ம்ல கிடைக்குது. ஒரு நாளைக்கு வந்து 1 விதமா நம்ம வந்து டெய்லி வந்து ரொட்டீன் எடுத்துக்கலாம். நம்மளோட ஆலு கான்சன்ட்ரேட் எதுல இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம வீட்டுங்க வெளியில வந்து டிஸ்டிக்காக கத்தாழை வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த கத்தாழை கிடையாது. இது ஆள் உயர கத்தாழை. இந்த கத்தாழையில இருந்து ஆலோவின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் ஜெல்லை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு சூப்பரா வந்து லிக்விட் ஃபார்ம்லயும் நம்மளோட கேப்சூல் ஃபார்ம்லயும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கலாமா? ஓகேங்களா? சூப்பர். அடுத்தது ரொம்ப இப்போ செரிமானத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம் இது வரைக்கும்? ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், ஆக்டிவ் ஃபைபர், ஆலு கான்சன்ட்ரேட். இது வரைக்கும் நம்ம அதை பார்த்தோம். அடுத்தது ஒரு சூப்பரான டாபிக். இதுவும் வந்து நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது. அது வந்து சிம்பிளி ப்ரோபயோட்டிக் நம்ம சொல்லுவோம். இதை யாரெல்லாம் எடுத்திருக்கா இது வரைக்கும்? சும்மா அனலைஸ் பண்ணுங்க, நான் ரிசல்ட் அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். சூப்பர் மேம், சூப்பர். ரத்னலட்சுமி மேம் டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் அனலைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ வந்து ஒரு தக்காளி, கெட்ட தக்காளி இருக்கு, ஒரு நல்ல தக்காளி கூடையில இருக்கு. அப்போ ஒரு தக்காளி, நல்ல தக்காளிங்க கூட ஒரு கெட்ட தக்காளி நம்ம இருந்துச்சுன்னா, அந்த கெட்ட தக்காளி எல்லாம் வந்து நல்ல தக்காளி எல்லாம் கெட்ட தக்காளியா மாறிடும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க தானே? புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு கெட்ட தக்காளி இருக்கும் போது ஒரு நல்ல தக்காளி கூடையில போய் சேரும் போது நல்ல தக்காளி எல்லாம் கெடுத்து விட்டுடும். அதே மாதிரிதான் நம்ம வயிற்றுல வந்து ஒரு கெட்ட பாக்டீரியா இருக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து கெடுத்து விட்டுரும். உதாரணத்துக்கு சொன்னா வாய் வந்து நிறைய துர்நாற்றம் வரும், அதே மாதிரி மோஷன் ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். இதெல்லாம் கெட்ட பாக்டீரியா வந்து நம்ம கட்டுல அதிகமா இருக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம ப்ரோபயோட்டிக் எடுக்கும் போது ஒரு சேஷையில பாத்தீங்கன்னா வந்து நல்ல லைவ் பாக்டீரியாஸ், சரிங்களா, அதை எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு நல்ல பாக்டீரியா. சார் சொல்லுங்க மேம். நான் கனெக்டா இருக்கும் மேம். ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கும்.
ஒரு ஒரு கெட்ட பாக்டீரியா இருந்தாவே வந்து அந்த இடத்துல வந்து கெட்ட விஷயங்கள் அதிகமா நடக்கும். ஆனா நம்மளோட லைவ் பாக்டீரியா இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நல்ல பாக்டீரியா உருவாகும் போது நல்ல விஷயங்கள் நம்மளோட கட்டை வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் செரிமானத்தை நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நம்மளோட ப்ரொபைட்டிக் பாத்தீங்க அப்படின்னா பிசி பேட்டர்ன் வாங்கியிருக்கு. அதாவது இது என்னோட ப்ராடக்ட், நான் உருவாக்குன வந்து தயாரிப்பு, இது நான் தான் உரிமையாளர்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கேட்கிறேன், இப்போ நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்து நல்ல பாக்டீரியா இருக்கும் போது நல்ல விஷயங்கள், கெட்ட பாக்டீரியா இருக்கும்போது கெட்ட விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நல்ல பாக்டீரியா இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து நல்ல விதமா மாறும். அதே மாதிரிதான் இதுவும் நம்ம வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் கோவப்பட்டு இருந்தேன், இப்ப வந்து என்னோட கோவம் குறைஞ்சிட்டு இருக்கவங்களும் அனலைஸ் பண்ணுங்க. கோவம் குறைஞ்சவங்க கொஞ்சம் அங்க போயிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் யாருக்கும் கோவம் குறையலையா? நல்ல பசங்களா நம்ம மாறலையா யாருமே? நான் மாறி இருக்கேன், நான் அட்வைஸ் பண்ணிடுறேன். ரூபினி மேடம் மாறி இருக்காங்க, சூப்பர். இது மாதிரி வந்து இந்த நம்மளோட சர்குணா மேம் மாறி இருக்காங்க. நாங்களாம் தெரியும் சர்குணா மேம் எல்லாம் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளாம் நல்ல பசங்களா, கோவம் குறைஞ்சதால நல்ல பசங்களா மாறி இருக்கும். அதே மாதிரி இந்த நல்ல பாக்டீரியா நம்ம எடுக்க 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 நம்ம வயிறு வந்து, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, வயிறு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம வயிறை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணியும் நல்லா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நம்மளோட ப்ரொபயோட்டிக்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணாலும் இந்த லைவ் பாக்டீரியா ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி சாதாரண தண்ணியிலையும் நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம சூடான அஃப்ரெஷ்னும் எடுத்துக்கலாம், கூலான ஷேக்லையும் எடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து மோர்லயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எடுத்துக்கும் போது சூப்பரா நம்மளோட கட்டை வந்து சூப்பரா பாதுகாத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து 4 ப்ராடக்ட் பார்த்தோம், பிளஸ் வந்து சிம்பிளி ப்ரொபயோட்டிக்கோட 5வது ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். இப்படி நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட கட்டை வந்து சூப்பரா வந்து மாத்துறதுக்கு நம்மளுக்கு இது சப்போர்ட் பண்றது. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு இது கிளாப் பண்ணிக்கலாமா? இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னோட கோச், என்னோட சீனியர் மென்டார்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைனிங் சென்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பேக் டு எம்சி. சூப்பர் மேம், அனிதா மேம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன் அண்ட் வெரி குட். நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. சின்ன ஒரு சில குட்டி அடிஷன்ஸ் மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். ஒன்று வந்து ப்ரோபயோட்டிக் வந்து பேட்டன்டட் ப்ராடக்ட் அண்ட் 35 ட்ரில்லியன் செல்ஸ் இதுக்குள்ள இருக்கு. நம்ம பாக்டீரியா இருக்கு, குட் பாக்டீரியா. நான் அப்போதே முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ப்ரோபயோட்டிக்கு நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நிறைந்த வயரை தாண்டி தான் போய் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணோம் இன்டெஸ்டைன்ல. அப்போ வயர்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல எதை போட்டாலும் அது கரைச்சு வெளியில் தள்ளிடும். அந்த மாதிரி நிலையில கூட இந்த ப்ரோபயோட்டிக் கரையாம நேரா போய் இன்டெஸ்டைன்ல மொழிதான் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கறது. அப்போ இன்ஸ்டன்டா ரிலீஃப் வேண்டியவங்க, டைஜஸ்டிவ் ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டைஜஷன் சரியா இல்லாத இருக்கவங்க எல்லாருமே வந்து ப்ரோபயோட்டிக்கை கன்சியூம் பண்ணும்போது, ஆலோ பிளஸ் ப்ரோபயோட்டிக் இன்ஸ்டன்டா கன்சியூம் பண்ணும்போது கேஸ்ட்ரிக் அசிடிட்டி, ப்ளோட்டிங், வாயிலேருந்து துர்நாற்றம், புளிச்ச ஏப்பம் வருது, தண்ணியில ஒரே ஒரு கேப்சூல் நம்ம ஆலோ பிளஸ் பிரிச்சு அந்த பொடியை போட்டு ஒரு ப்ரோபயோட்டிக் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆலோ பிளஸோட ஸ்வீட்டா குடிச்சாங்கன்னா வேற லெவல் ரிசல்ட். அது இன்ஸ்டன்ட் ரிலீஃப். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு டைம் வந்து ஜாஸ்தி பர்மிட் பண்ணல, 4 o'clock ஆயிடுச்சு. குரல் சார் இருக்காரு, நானும் ப்ரெசென்ட் பண்ணோம், ஆனால் நம்ம டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு டாபிக் இங்கே முடியாது. ஒன் விஷன் ஒன் வேர்ல்டு நான் ப்ளே பண்ண போறேன். இன்னைக்கு பிரசன்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ உங்களுக்கு ஃபீட்பேக் வேணும்னா ஒரு 5 minutes கூட வெயிட் பண்ணுங்க. I'll tell you about the feedback and then you can correct it in the next week. Okay? மற்றவங்க எல்லாருக்கும் இந்த ஒன் விஷன் ஒன் வேர்ல்டு முடிச்ச உடனே then you can move on, please. Thank you.